நம்மளோட லாஸ்ட்டு விலாக பார்த்துருப்பீங்க, பெங்களூர் ரீச் ஆயிருந்தேன் அப்படின்னு. இப்போ பெங்களூர்லேருந்து ரிட்டன் என்ன பண்ணுறேன்னா கோயம்புத்தூர் கிளம்புறேன். ஸோ அங்கே எல்லாம் ஓலா, ஊபர், ரேப்பிடெல்லோ எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிடிச்சி காச்சிகவுடா ஜங்ஷனுக்கு போயிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியராக இருந்துச்சு. இந்த பில்டிங் சொல்கிறேன், இதை சொல்லலை. இதுதான் காச்சிகவுடா. மேபி ஹைதராபாத்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். நம்ம ஊரில் இந்த கோயம்புத்தூர், சிங்கநல்லூர் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இந்த புறா தான் ரொம்ப நேரம் என்டர்டெயின் பண்ணுச்சு. ஏன்னா 8:45 வர வேண்டிய ட்ரெயின் 9:15 தான் நம்ம ஹசரத் நிசாமுத்தீன் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக கொங்கு எக்ஸ்பிரஸ். இது நம்ம வண்டி பேர் கொங்கு வண்டி, கோயம்புத்தூர் வண்டிங்கிறனால கொங்கு வண்டி. டிடி வந்தாப்புல ஹைதராபாத்லேயே வந்துட்டாப்புல. கரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா செக் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். இந்த ரூட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்ல ஒரு செம்ம லேண்ட்ஸ்கேப்புங்க. நல்ல மவுண்டெயின்ஸ் தான், நிறைய ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு தூங்கி அப்படியே ஈரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி காலையில் விடிஞ்சு அப்படியே திருப்பூர் வந்து அப்படியே